ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாமணி விலாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிபி வீடியோவில் ஒரு டைலரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 டாட் ப்ளவுஸு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸு, ஒரு நோட் புக், ஸ்கெட்சு, ஸ்கேல் இதுதான் தேவை. நம்ம எப்படி இந்த ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து அளவு எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் ப்ளவுஸ். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பாடி சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்கோல் கீழே இருந்து அந்த ஹாம்கோல் வரைக்கும் பாடி சுற்றளவு. இந்த ஜாயிண்ட்டும் அந்த ஜாயிண்ட் அது என்ன வருதோ அதான் பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு என்ன வருதோ அது 2ஆல் வகுத்துக்கணும். எனக்கு 20 வருது, 19 வந்துச்சு. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். அது வந்து 2ஆல் வகுத்தா 10 வரும். நம்ம தையலுக்கு வந்து நான் 2 இன்ச்சு விடுறேன். 1.5 இன்ச்சு வேலாம், 2 இன்ச்சு வேலாம், நான் 2 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். சேர்த்து 12 இன்ச்சு பாடி சுற்றளவு. இப்போ வந்து பின்பாகம் உயரம் எடுத்துக்கலாம். ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து முதுகு லென்த்து எவ்வளோ இருக்கோ அது மொத்தமாக வந்து பின்பாகம் உயரம்னு அர்த்தம். அது பின்பாகம் உயரம் பார்த்தீங்கன்னா 14.25 வருது எனக்கு. நான் 14.5 வச்சுக்கிறேன். கூட வந்து தையலுக்கு 2 இன்ச்சு, மொத்தம் 16 வச்சுருக்கேன் பின்பாகம் உயரம். அடுத்து வந்து பின்கழுத்து உயரம் பார்க்குறோம். ஒரு ஸ்கேலு அந்த நீட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம எங்கே நெக் முடியுதோ அந்த அளவுக்கு நீட்டுக்கு வச்சுட்டு அந்த நீட் கரெக்டாக எண்ட் ஆகிற இடமும் இதுவும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு பின்கழுத்து வந்து 8.75 வந்திருக்கு. கூட வந்து 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் பின்கழுத்து உயரத்துக்கு. சேர்த்து 1.25 மட்டும் வந்திருக்கு நமக்கு. 1.25 இன்ச்சு பின்கழுத்து உயரம் வந்திருக்கு. அடுத்த வந்து ஹாம்கோல். ஹாம்கோல் அது என்ன, ஷோல்டர் லாஸ்ட்ல எண்ணில் இருந்து இந்த ஹாம்கோல் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, கீழே அந்த இடத்துல வந்து மடித்து வச்சுட்டா இல்லை ஸ்கேல் நான் கழுத்து எப்படி அளவு எடுத்துக்கணும் அதே மாதிரி வச்சு பார்த்தா தெரியும். எனக்கு வந்து 5.5 வந்திருக்கு ஹாம்கோல் அளவு. இது கூட வந்து எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஹாம்கோல் இன்ச்சியை தான் ஆட் பண்ண தேவையில்லை, 5.5 மட்டும் வச்சா போதும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு எடுக்கலாம். பேக் சைடு அளவு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு அளவு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து உள்கழுத்து அகலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா கொக்கி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். நம்ம வீப்பட்டி இல்லைன்னா வந்து காஜா கட்டின பக்கம் வந்து எடுக்கக்கூடாது. கொக்கி இருக்க பக்கம் தான் எடுக்கணும். கரெக்டாக கழுத்து எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி டேப் வச்சு மடித்து பார்த்துட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்க லைனும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் வந்து ஒரே மாதிரி வரணும். மொத்தம் 2.5 வந்திருக்கு உள்கழுத்து அகலம். இது கூட வந்து எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல உள்கழுத்து அகலத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா முன்கழுத்து உயரம் எப்படி நம்ம பின்கழுத்து எடுத்தோமோ அதே மாதிரி ஏதாவது ஒன் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஆறு வந்து இந்த முன்கழுத்து உயரம் கூட வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கழுத்து உயரத்துக்கு எல்லாத்துக்குமே 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். மொத்தம் 6 வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு மேல் அளவு. பட்டின்றது என்னென்னா அந்த ஊக்கு வீலாம் கட்டணும் இல்லைங்களா, அது கீழே வந்து ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுவோம், அதுதான் பட்டி.
அதுக்கு வந்து மேலே இருக்க அளவு தான் எடுத்துக்கணும். கழுத்துலேருந்து அந்த பட்டிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் 4 இன்ச்சு வந்திருக்கு, கூட வந்து நான் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி 4.75 இன்ச்சு வச்சுக்கிறேன். அடுத்து ஹாம்கோல் கீழளவு. ஹாம்கோல் ஜாயின்ல இருந்து அந்த பட்டிக்கு மேலே வரைக்கும் எடுக்கணும். அதுதான் வந்து ஹாம்கோல் கீழளவு. பட்டி மேலே வரைக்கும் தான் எடுக்கணும், பட்டி கீழே எடுக்கக்கூடாது. ஏழு இன்ச்சு வந்திருந்தது எனக்கு ஹாம்கோல் கீழளவு. கூட வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன் தையலுக்கு. சேர்த்து மொத்தம் வந்து 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஹாம்கோல் கீழளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹேண்ட் ஜாயின்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது வந்து ஷோல்டர் அளவு. எனக்கு 2 இன்ச்சுக்கு வந்து 1 பாயிண்ட் கம்மியாக வந்திருந்தது. 1 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கணும், கம்மியாக வைக்கக்கூடாது. ஆனால் 1 பாயிண்ட் சேர்த்து 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். மொத்தம் 2.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான அளவு, முன்பாகம் உயரம். இதுதான் வந்து நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது தான். இந்த அளவு கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம வந்து கப் வந்து ஷேப்பாக இருக்கும். நம்ம டாட் ஒன்று பிடிச்சிருப்பீங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்க டாட்டு, அந்த ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதிலேருந்து அந்த டாட் முடிகிற எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டிக்கு மேலே, அந்த பட்டிக்கு மேலே வரைக்கும் மட்டும்தான் அளவு எடுத்துக்கணும். பட்டிக்கு கீழே போகக்கூடாது, அந்த ஜாயின் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். இப்போ 2.25 இன்ச்சு வந்து முன்பாகம் உயரம் வந்திருந்தது. இது கூட தையல் பார்த்தீங்கன்னா நான் 3/4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் வந்து 13 இன்ச்சு வந்து முன்பாகம் உயரம் எனக்கு வந்திருக்கு. இந்த அளவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சுபாமணி விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டைலரிங் வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டைலரிங் வீடியோஸ் வேணும்னு. ஓகே, பாய்.